வெல்கம் பேக் டு செய்தி அண்ட் வெல்கம் பேக் டு another vlog. ஸோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்ளைனை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது கராஃபாவில் உள்ள லுலுவில் போயிட்டு ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸு 8GB ப்ளஸ் 256 GB ஸ்டோரேஜில் உள்ள ஒரு ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் தான் எடுக்க போய்கிட்டு இருக்கோம். யாருனாக்கா பின்னாடி 2 பேர் இருக்காங்க. ஆமாம், நம்ம காமில் பாய் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. அவங்க வந்து உள்ளே வர மாட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் இன்றைக்கி வந்து ஃபுல் விளாக்லேயே வர போகிறோம். சரி, ஓகே. அங்கே வந்து என்ன ரேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆஃபரில் வந்து போட்டிருக்காங்க. 4299 கத்தார் ரியாலுக்கு. மற்ற இதுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 399 இல்லை 349 இப்படி இந்த மாதிரி ரேஞ்சில் வருது. லுலுவில் வந்து நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆஃபரில் போயிட்டு தான் நாங்கள் வந்து எடுக்க போகிறோம். இதில் வந்து என்ன, இப்போ நீங்கள் வந்து போயிட்டு எடுக்கிறீங்க, அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, என்ன பெனிஃபிட் எதுவுமே இல்லை. அங்கே வந்து ஒரு ஏதாவது கூப்பைப்பாக கொடுத்தாங்கனாக்கா, இந்த கோல்டு இந்த மாதிரி வந்து கார் இது அடிக்க போகுதுனாக்கா அதெல்லாம் நம்ம எழுதி போடலாம். நம்மளுடைய அதிர்ஷ்டத்துக்கு அடித்தா ஓகே, அப்படி இல்லைன்னா இல்லை. இப்போ எதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்களா கார் எதுவும் பாய்? கோல்டு ஈல்டு எதுவும் இல்லை. பட் மொபைல் மட்டும் ஆஃபரில் இருக்குது. மொபைல் மட்டும் ஆஃபரில் இருக்குது. ஸோ அதை மட்டும் போயிட்டு நாங்கள் வந்து வாங்க போய்கிட்டு இருக்கிறோம். ஓகே, கராஃபா லுலுவில் போயிட்டு பார்ப்போம் வாங்க. இந்த ரோடு வந்து ஃபுல்லாக அப்படியே காலியாக இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு டிராஃபிக் எதுவுமே இல்லை. ரெண்டாவது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ லீவு ஸ்கூலில் இந்த மாதிரி இதுகளெல்லாம் லீவ் விட்ருங்க. ஆஃபீஸ் இதுகளெல்லாம் வேலை இருக்க தெரிஞ்சிங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு அடுத்து எப்போ லீவு கொடுப்பாங்க? இல்லை இந்த இதில் இருப்பாங்கல்ல, கவர்மெண்ட் ஜாப்பில் கத்தாரிங்க ஹஜ் பண்ணாதானா? இல்லை சிலவங்களுக்கு இந்த ஒரு மாதம் இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறது. அப்புறம் அந்த ஒரு மாதம் வேணாக்கா அவங்க அந்த லீவே எடுக்காமல் வேலைக்கு போயிட்டு அந்த இதில் எடுத்துக்கிறது. ஓகே, நம்ம பேசுனதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் அதெல்லாம் திருப்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரி, நம்ம கராஃபா வழியாக போய் அப்படியே லுலுவுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். எதுக்குன்னா அந்த ரோடு இதெல்லாம் எப்படி இருக்குது, டிராஃபிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் உங்களுக்கு நான் இதை வந்து நான் காட்டியிருக்கிறேன். நம்ம கேமராமேன் ரிஸ்வான் வந்து பின்னாடி உட்காந்துருக்காப்புல. இனிமேல் வந்து அவங்க தான் இனிமேல் வீடியோ எடுப்பாப்புல. என்ன ரிஸ்வான் ப்ரோ? ஓகே, நல்லா கவர் பண்ணி எடுங்க சரிங்களா? ஆமாம், இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் வரல நீங்கள் எடுத்ததில். நம்ம அந்த இதுக்கு போனோம்ல, ஜாத்தர் ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கு போனதில் எந்த கம்ப்ளைண்ட் வரல. ப்ரோ கேமரா அப்படி எடுத்துறீங்க இப்படி எடுத்துறீங்க அப்படின்னு எதுவும் வரல. அதே மாதிரியாக நல்லா ஷேக் ஆகாமல் நல்லா ஷேக்காக எடுத்துருங்க. அஸ்கர் பாய் வந்து வீடியோ பார்ப்பீங்க. அஸ்கர் பாய் நாங்கள் 4 பேர் தான் போய்கிட்டு இருக்கிறோம். பாய் ஷேக்கு அவர் இருந்தாருன்னா நல்லா ஜாலியாக இருங்க. ஆமாம், சரி ஓகே, அப்படியே போவோம். சரி ஓகே கேஸ், நம்ம லுலுவுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே லுலுவுக்கு போவோம் வாங்க கேஸ். அதை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற லுலுவில் வந்து இந்த வாரண்டி கேரண்டி கலெக்ட் பண்ண முடியுமா, அதையும் நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேவா? இப்பையா இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே போவோம். ஏன்னா மொபைல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்குது. இங்கே செம்ம ரஷ்ஷாக இருக்குதுங்க. நம்ம கொஞ்சம் மேலே போனால் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கு. இன்னைக்கு என்னமோ தெரியல, லுலுவில் வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை எல்லாம் வச்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸு 129 ரியாலு, அப்புறம் 55 ரியாலு பேண்ட் சட்டை இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ் போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ இருக்குது சரிங்களா? அடுத்து எங்கிட்டு இந்த பக்கத்தில். சரி வாங்க. எவ்வளோ பெரிய டிவின்னு பார்த்தீங்களா? சோனி எல்லாம் 5000 ரியாலுக்கு மேலே. 5000 இது 85 இன்ச்சியாங்க. 85 இன்ச்சு டிவி வந்து சோனி 5499. ஸோ அதுவும் ஆஃபர் தான் போல். அது போக 98 இன்ச்சு டிவி
அவ்வளோ பஸ் 23,999, கிட்டத்தட்ட 24,000 ரியால். எல்லாம் ட்ராலியை போட்டு நிறச்சி வச்சிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு 15 ப்ரோ மேக்ஸ் தான் வேணும். ஆனால் நம்ம தேடி வந்த ஒயிட் கலர் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டு. ஏன்னா எல்லாருக்குமே ஒயிட் கலர் தான் பிடிக்குது. அதனால் பார்ப்போம். தேடி வந்தது இங்கே இருக்குதுங்க. இந்த இருக்கு பாருங்க, 256 GB 15. இது 15 ப்ரோ. இந்த இருக்கு 15 ப்ரோ மேக்ஸ். இதை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இல்லை செம்ம கிளியருங்க. ஜூமிங் இதெல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. அப்படியே ஃபோட்டோ வந்து பாருங்க, என்ன கிளாரிட்டியாக இருக்கு, சூப்பராக இருக்கலாம். அதனாலதான் 1 லட்ச ரூபா வாங்குறாங்க. செம்மையாக இருக்கு. அதே மாதிரி வீடியோ ஆமாம் அது சரி. ஓகே, இப்போ வந்து நமக்கு டைம் இல்லை, போயிட்டு அப்படியே நம்ம மொபைலை வந்து வாங்கிடணும். வீட்டில் இருந்து வேறு ஃபோன் வரும், கொஞ்சம் இருங்க. இப்போ ப்ரைஸு 4,340 ரியால் மச்சான். என்ன பண்ணலாம்? நார்மல் ரேட் வந்து 4,500. இப்போ 499. இப்போ வந்து 100 சம்திங் ரியால் வந்து கம்மியாக இருக்குது. என்னன்னு பார்த்து சொல்லு. மச்சான் மச்சான் இது 4,299 வந்து அந்த இது வந்து முடிஞ்சிருச்சான் மச்சான், இதோட முடிஞ்சிருச்சான். இப்ப அந்த 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 மொபைல் ப்ரோ மேக்ஸ் ஒயிட் டைட்டானியம் 256 GB. இதில் சார்ஜர் இதெல்லாம் வந்துருமா? கேபிள் வரும். அந்த இது அது தனியாக வாங்கணும். ஸோ அது வந்து இந்தியாவில் கூட வாங்கிக்கலாம்ண்ணா. ஓகே, இப்போ நம்ம வந்து வாங்கியாச்சு. இந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணலைங்க, அப்படியே தான் இருக்குது.
இவங்கள்ட்ட ஓப்பன் பண்ணி கேட்போம். கம்பேர் பண்ணும்போது இங்கே பிரைஸ் கம்மி அடாப்டர் இங்கே பிரைஸ் கம்மி அதுக்கு அவன் எதுவுமே சொல்லலை. இது சார்ஜரு கைஸ். இப்போ வந்து இந்த ஐஃபோனில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐஃபோனில் இப்போ சாம்சங்கில் கூட வந்துட்டாங்க. அது என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து மொபைல் வந்து தனியாக வாங்குறோம்னா அதுக்கு வந்து இந்த சார்ஜரை நம்ம தனியாக வாங்கிடணும். முன்னாடி வந்து எல்லாமே ஒன்றா கொடுத்தாங்க. இப்போ பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி போடுறதுனால நீங்கள் அப்போல்லாம் போக முடியாது. கேபிள் மட்டும்தான் நாங்கள் தருவோம். நீங்கள் மண்டை வந்து தனியாக தான் வாங்கிக்கிறோம். அது ஒரு 75 ரியால். ஓகே, அந்த சார்ஜ் அந்த அடாப்டரை வந்து வாங்கணும். ஆ ஆ பே பண்ணிக்கங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் ஆமாம். ஓகே. நீங்கள் பாருங்கள், அவர் எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். இதுவே நம்ம தனியாக போயிட்டு வேற ஒரு கடையில் வாங்கினோம்னாக்கா 150 ரியாலுக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பில் போட போகிறாங்க. பாருங்க, ரெண்டையுமே தனியாக வாங்கியிருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு? 4400 சம்திங் வருது. 4040 4415. இந்த ரெண்டையும் வந்து பில் போட போகிறோம். மொபைல் நம்பர் 707247 7247. Already registered. 707247. No. இல்லையே. 55 கொடுத்துருங்க. வேற என்ன? கிட்டத்தட்ட ஒரு 1,12,000 கிட்ட. 1 லட்சத்தி இல்லையே, 1,12,000. 1,00,000 அவ்வளோதானே. நமக்கு வந்து 4414 ரியால் வந்திருக்குது, கத்தார் ரியாலு. அதுவும் போட்டு கேரண்டி வாரண்டி பில்லெல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ இதில் வந்து இந்த வாரண்டி கேரண்டி வந்து ஊரில் வந்து கலெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேட்டுக்கிறோம் கவுண்டரில். கேட்டுக்கிறோமா? அப்படியா? இப்போ நமக்கு இந்த வாரண்டி கேரண்டி எல்லாம் நம்ம இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் எங்கே போனாலும் ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து ஆப்பிள் ஸ்டோரில் வந்து எங்கே போனாலும் நமக்கு வந்து கிடைக்கும். எங்கே இஸ்மாயில் ப்ரோ இருக்கானா? இப்போ இதில் வந்து எனக்கு இதாங்க ஒன்றும் புரியலை. பிஸ்னஸ் எப்படி எல்லாம் டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க. சார்ஜர் தனியாக, ஐஃபோன் தனியாக, ஃபோன் தனியாக, ஹெட்செட்டு தனியாக, இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வாங்கிக்கிறோம். நம்ம இது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி ஓகே, ஏதோ வந்து வந்தாச்சு, வாங்கியாச்சு. அப்படியே வீட்டுக்கு போகலாமா? ஓகே ப்ரோ.